அனைவருக்கும் வணக்கம். கோல்ட் மெடல்ஸ் ஹிந்தி கைடு வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தலைப்பு ராஷ்ட்ரிய ராக் என்னும் தலைப்பு. தேசிய ராகம் என்ற தலைப்பில் இன்றைக்கு என்னுடைய உரையை நான் தொடங்கியிருக்கின்றேன். இது உரையாக இருக்காமல் ராக் என்று சொன்னபோது பொதுவாக பெரும்பாலும் இது பாடலாகவே வரும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாக நமது நாடு விடுதலை பெறுவதற்கு முதல் முழக்கமிட்ட திரு வீரபாண்டிய கட்டபொம்மனை நான் நினைவு கூறுகின்றேன். அளவில்லாத செல்வம் இருந்தும் பெரும் செல்வம் இருந்தும் நாட்டுக்காக சுதேசி கப்பல் ஓட்டி சிறையில் செக்கெடுத்த செம்மல் வ.உ.சி. அவர்களுக்கும் அழகு தமிழ்நாட்டினுடைய திருமகனாக பாரத மாதாவின் புத்திரனாக அழகிய வாலிபனாக 28 ஆண்டுகள் சிறைக்கு சென்று அங்கே தொழுநோயால் பாதிக்கப்பட்டு உடல் நசுங்கி உடல் கசங்கி அழுகிய நிலையில் செயலில் திரும்பிய தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்களையும் இன்றைக்கு நாம் நினைவு கொள்கிறோம். எமக்கு தொழில் கவிதை நாட்டுக் குலைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று முழங்கிய கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் அவர்களையும் நான் இன்றைக்கு நினைவு கொள்வோம். தன்னுடைய இளம் வயதிலே தன்னுடைய மனைவி சூருற்று இருந்த காலத்திலும் மக்களை அப்பாவி மக்களை சுட்டு வீழ்த்திய கலெக்டர் ஆஷ் துரையை சுட்டு கொன்ற வாஞ்சிநாதன் சுட்டு கொண்டுவிட்டு தன்னையும் சுட்டுக்கொண்டு தன் உயிரை தியாகம் செய்த வாஞ்சிநாதன் அவர்களையும் இன்றைக்கு நாம் நினைவு கொள்கிறோம். நம் நாட்டினுடைய முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்து நாட்டுக்கு உழைத்த சிறை சென்ற இறுதி வரைக்கும் மூச்சு வரைக்கும் 97 வயது வரைக்கும் நாட்டுக்காக உழைத்த மூதேவர் ராஜாஜி அவர்களையும் இன்றைக்கு நாம் நினைவு கொள்கின்றோம். வெள்ளையனுக்கு எதிராக போராடிய கட்டபொம்மன் ஊமைத்துறை ஆகியவர்களை காப்பாற்றி தன்னுடைய நன்றிக்கடனுக்காக தன்னுடைய உறவுகளுக்காக தன்னுடைய அடைக்கலம் கொடுத்தவரை காப்பதற்காக தம் உயிர் நீத்த மருது பாண்டியர் அவர்களையும் நாம் நினைவு கொள்வோம். நாட்டுக்காக ஜான்சி ராணியாக தமிழகத்தின் ஜான்சி ராணியாக வீரமிகு மங்கை வேல் நாச்சியார் அவர்களையும் நாம் நினைவு கொள்வோம். கொடிகாத்த குமரனாக திருப்பூர் குமரனையும் நாம் நினைவு கொள்வோம். தில்லையாடி வள்ளியம்மை மாமங்கை அவர்களையும் நாம் நினைவு கொள்கிறோம். நாட்டுக்காக கிங் மேக்கர் என்று பெயர் பெற்ற பல இந்திய நாட்டினுடைய பிரதமரை உருவாக்கிய பெருந்தலைவர் காமராஜர் ஏறக்குறைய 10 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார். அவரும் நாம் நினைவு கொள்வோம். தமிழ்நாட்டின் எல்லைக்காக பாடுபட்டு சுதந்திர போராட்டக்காக பாடுபட்ட திரு செல்லும்பு செல்வர் மாப்போசி அவர்களையும் நினைவு கொள்வோம். இது போன்ற எண்ணற்ற தமிழ் சிங்கங்கள் தமிழ் தலைவர்கள் பாரத மாதாவில் நடந்த புதல்வர்கள் தமிழ்நாட்டிலே தோன்றியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல பேச இல்லாத எனக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லாத எனக்கு வயது குறைவாக இருக்கின்ற காரணத்தினால அனைவரையும் நான் வரிசையாக பெயர் சொல்லி அழைக்க என்னால் இயலவில்லை. நேரமின் காரணமாகவும் நான் அந்த எனக்கு தெரியாத பல நூற்றுக்கணக்கான தியாகிகளையும் உயிர் தியாகிகளையும் நான் நினைவு கொண்டு தமிழ்நாடும்
தமிழ்நாடு எந்த விதத்திலும் மற்ற மாநிலங்களுக்கு இழைத்தது அல்ல. விடுதலை போராட்டத்திலே தமிழகம் நாட்டுக்கே ஒரு முன் மாதிரியாக விளங்கியது என்பதை நான் கூறிக்கொண்டு, அதை மிக பெருமையோடு நான் சொல்வதிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், ஆனந்தம் அடைகின்றேன். இன்னும் நாட்டிலே இந்த தியாகிகளை போன்ற தியாகிகள் இளைஞர்கள் நாட்டுக்காக சேவை செய்ய வர வேண்டும் என்று நான் உங்களெல்லாம் வேண்டிக் கொண்டு என்னுடைய நிகழ்ச்சியை தொடங்குகின்றேன். இந்தியாவை பற்றி பாடுகின்ற பொழுது பாரதியாரை விட அதிகமாக பாடியவர்கள் குறைவு என்றே சொல்லலாம். நான் மற்ற கவிஞர்களை குறைத்து பேசவில்லை. ஆனால் பாரதியாருடைய பங்கு மிக பெரும் பங்கு. அவர் பாடுகிறார், வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். நாங்கள் தோள் கொட்டுவோம், நாங்கள் தோள் கொட்டுவோம். இவ்வாறு பாடி இந்திய மக்களை தட்டி எழுப்பிய சுப்பிரமணிய பாரதியார் அவர்களையும் நினைவு கொள்வோம். இத்தோடு எங்களுக்கு இந்திய மக்களுக்கு சுதந்திர ஒளியை, சுதந்திர உணர்ச்சியை ஊக்குவிக்க தலைவர்கள் மட்டுமல்லாமல், தொண்டர்கள் மட்டுமல்லாமல் நமது கொடியும் நமக்கு துணையாக இருந்தது. இந்த கொடி பறந்து நம்மிடையே அந்த உணர்ச்சியை ஊட்டியது. அதை நான் ஒரு பாடலாக பாடப்போகின்றேன். விஸ்வ விஜயி திரங்கா प्यारा, झंडा ऊंचा रहे हमारा. विश्व विजयी झंडा प्यारा, विश्व विजयी तिरंगा प्यारा, झंडा ऊंचा रहे हमारा. सदा शक्ति बरसाने वाला, सदा शक्ति बरसाने वाला, वीरों का तन मन सारा, वीरों का तन मन सारा. झंडा ऊंचा रहे हमारा, झंडा ऊंचा रहे हमारा. இப்படி அந்த இந்தியிலே இந்த பாடலை பாடுகிறார்கள். இந்த பாடலும் நம்ம எல்லாம் மிகவும் குறிக்கியது. அன்றைக்கு இந்திய நாடு விடுதலைக்காக எத்தனையோ பேர் தன் உயிர் இழந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நினைவை போற்றும் விதமாக பாரதியார்கள் சில எளிய பாடலை, அதுவும் குறிப்பாக வ.உ.சி. அவர்கள் நோயுற்றிருந்தார். நோயுற்றிருந்த காலத்திலே அவர் அந்த பாரதியாருடைய பாடலை, பாரதியார் தன் அருகிலே வந்திருந்தார். அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர் பாடிய அந்த பாடலை மறுபடியும் பாட சொல்கின்றார். அந்த பாடலை நான் சொல்கின்றேன். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று அவர் பாடிய அந்த பாடலை மறுபடியும் பாடச் சொன்னார் வ.உ.சி. அவர்கள். அந்த வ.உ.சி. நினைவை போற்றுவோம். வ.உ.சி. அவர்கள் மிகவும் உடல் நலிந்து, அப்பொழுது பாரதியார் அவர்கள் பாண்டிச்சேரிக்கு சென்று விட்டார். தனியாக இருந்து தன் குடும்பத்தோடு நோய்த்து படுத்த பொழுது தன்னுடைய மனைவியை அழைக்கிறார். அழைத்து பாரதியாருடைய பாடலை பாட சொல்கின்றார். அப்பொழுது அந்த 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 அம்மையார் பாரதியாருடைய பாடலை பாடுகிறார். தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை, தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை, கண்ணீரால் காத்தோம்
கருக திருவுள்ளமோ கண்ணீரால் காத்தோம். கருக திருவுள்ளமோ தண்ணீர் விட்டோ வளர்த்தோம். சர்வேசா இப்பயிரை என்று பாடுகிறார். அந்த பாடலை பாடிய பிறகு அவருடைய நிலைமை இன்னும் மோசமாகிறது. வஉசி பௌர்ணமி அப்போ இறுதியாக பாடுகிறார். இந்த வரியை கேட்டுக்கப்பட்ட தன் உயிரை விடுகிறார் வஉசி அவர்கள். அந்த வரியை நான் போய் பாடப்போகிறேன். பஞ்சமும் நோயும் நின் மெய்யடியார்கோ. பஞ்சமும் நோயும் நின் மெய்யடியார்கோ. பாரினில் மேன்மைகள் வெறினியார்கோ. பஞ்சமும் நோய்களும் நின் மெய்யடியார்கோ. பாரினில் மேன்மைகள் வெறினியார்கோ. தஞ்சமடைந்த பின் கைவிடலாமோ. தஞ்சமடைந்த பின் கைவிடலாமோ. தாயும் தல் குழந்தையை தள்ளிட போமோ. தாயும் தன் குழந்தையை தள்ளிட போமோ. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். இந்த வரிகளை முடிக்கின்ற பொழுது அண்ணாவுடைய உயிர் பிரிந்து விடுகிறது. அது மிகுந்த சோகம். இதன் பிறகு மகாத்மா காந்தி அவருடைய பெருமுயற்சியாலும் மற்றும் தலைவர்களுடைய தொண்டர்களுடைய அருமுயற்சியாலும் இன்னும் கொடுத்தும் நாம் விடுதலை பெற்றோம். அந்த விடுதலை பெற்ற பின்பு பிறகு முன்பும் ஒவ்வொரு நாளும் மகாத்மா காந்தி அவர்கள் மாலை நேரத்திலே பஜன் செய்வார். அந்த பஜனிலே கண்டிப்பாக ராமனுடைய பெயர் இருக்கும். அந்த பஜன் செய்வார். அந்த பஜனுடைய சில பாடல்களை நான் இங்கே தங்களுக்காக பாடி காட்ட விரும்புகிறேன். இது வந்து காந்தி ராம் துன் என்பார். ராம் துன் என்பார். அது உங்களுக்கு தெரிந்த பாடல் தான். ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜா ராம் पतित पावन सीताराम रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। ईश्वर अल्लाह तेरे नाम सबको सन्मति दे भगवान। 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 राम राम जय राजा राम 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 जय सीताराम। राम राम जय राजा राम 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 जय सीताराम। राम राम जय राजा राम 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 जय सीताराम। राम राम जय राजा राम 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 जय सीताराम। राम 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 என்ற இந்த ராம்துன் அவருடைய உயிர் மூச்சாக இருந்தது மகாத்மா காந்தி அவருடைய. அதை நான் பாடலை பெருமடைகின்றேன். அடுத்ததாக அவர் மிக விரும்பி கேட்ட பாடல் ஒரு பஜன். சுருக்கமாக பாட முடிக்கிறேன். वैष्णव जन तो ही कहिए। वैष्णव जन तो ते ही कहिए। पीर पराई
जानी रे, पीर पराई जानी रे, वैष्णव जन तो ते ही कहिए, पीर पराई जाने रे, வைஷ்ணவ ஜன தோ தேனே கஹியே. இந்த பாடலும் அவருக்கு உயிரோடு விழாவுண்டு. இதை நான் நேரமின்மை காரணமாக சுருக்கியிருக்கிறேன். அடுத்தது நம்முடைய எப்படி இந்த கொடியாக நம்மளை ஊக்குவித்ததோ அதுபோல் இந்த பங்கிம் சட்டர்ஜி அவர்கள் இயற்றிய இந்த பாடலும் எங்களை ஒலிப்பித்தது. பாரதியை போன்றவே சட்டர்ஜி அவர்கள் அன்றைக்கு இந்த வந்தே மாதரம் பாடலை பாடுவதற்கு தடை போட்டது வெள்ளைக்கார அரசு. ஆனால் தடையை மீறி அவர் சொன்னார், நான் இதை எப்படியாவது கொண்டு வருவேன், மக்களத்தை கொண்டு சேர்ப்பதற்காக அவர் ஒரு நாடகம் எழுதினார். அந்த நாடகத்திலே அந்த நாடகத்துடைய ஒரு கேரக்டரானது இந்த பாடலை பாடுற மாதிரி நினைத்துக்கொண்டு அதை மக்களிடையே கொண்டு சேர்த்தார். அந்த பாடல் இப்பொழுது எங்கெல்லாம் பாடுவேன், பள்ளிகளிலே பாடுவார்கள். வந்தே மாதரம் வந்தே மாதரம் சுஜலாம் சுபலாம் மலயஜ சீதலாம் சஷ்யஷாமலாம் மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் शुभ्रज्योत्स्ना पुलकितयामिनी पुल्लकुसुमित ध्रुमतलशोभिनी शुभ्रज्योत्स्ना पुलकितयामिनी पुल्लकुसुमित ध्रुमतलशोभिनी सुहासिनी सुमधुरभाषिणी सुखदां वरदां मातरं वन्दे मातरं वन्दे மாதரம். இந்த பாடல் மக்களை தட்டியிருப்பது அதே கருத்தை இங்கே தமிழ்நாட்டில் நம்ம பாரதி மாவட்டாரா அவரும் பாடுகிறார். வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஆயிரம் உண்டிங்கு ஜாதி, எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. ஆயிரம் உண்டிங்கு ஜாதி, இதில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. தாயின் வயிற்றில் பிறந்தோம், ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோம், நம்முள் சண்டை செய்தாலும் சகோதரன்றோ. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். இதுக்காக அவருடைய வந்தே மாதரம் சட்டர்ஜிக்கு ஈக்குவலாக நம்முடைய பாரதியார் பாடி இந்த பாடல் இருக்கிறது. பாடி விடுதலை அடைந்து விட்டது. நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன், இதற்கு முந்தைய எபிசோட் சொன்னேன். விடுதலை அடைந்த பிறகு நம்முடைய தேசிய கீதமாக எதை தேர்ந்தெடுப்பது என்ற நிலை வரும்போது நிறைய கவிஞர்கள் அழைக்கப்பட்டார்கள், முன்வந்தார்கள். தத்தம் கவிதைகளை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதிலே கடைசியாக 2 கவிதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. அதிலே ஒன்று இப்போ நான் பாடப்போகிறேன். இது சுமிதானந்தன் பந்த் அவர்கள் இயற்றிய அந்த பாடல். நான் நேரம் கருதி அதையும் நான் சுருக்கமாக முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஜய ஜன பாரத் ஜன மன் அபிமத் जनगणतंत्र विदाता, जनगणतंत्र विदाता, जय जन भारत जन मन अभिमत जनगणतंत्र विदाता,
जन गणतंत्र विधाता। प्रथम सभ्यता गाता साम ध्वनित गुण गाता। प्रथम सभ्यता दाता साम ध्वनित गुण गाता। जय नव मानवता निर्माता सत्य हिंसा दाता। जय नव मानवता निर्माता सत्य हिंसा दाता। जय हे जय हे जय हे शांति अधिष्ठाता। जय जन भारत जन मन अभिमत जन गणतंत्र विधाता। जन गणतंत्र विधाता। गौरव भाल हिमालय उज्ज्वल हृदय हार गंगा जल। कटि विंध्याचल सिंधु चरण तल महिमा शाश्वत गाता। जय जन भारत जन मन अभिमत जन गणतंत्र विधाता। जन गणतंत्र विधाता। இந்த பாடல் அந்த ஜனகணமன நம்முடைய தாகூர் பாடலுக்கு போட்டியாக வந்த பாடல். ஜனன பாடல் தான் நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இப்பொழுது உருது கவிஞர் ஷேக் முகமது இக்பால் அவர்கள் உருது மொழியிலே பாடிய அந்த பாடலை நான் இங்கே காட்ட விரும்புகின்றேன். இந்த உருது பாடல் இப்பொழுது உருது பாடலாக இருந்தாலும் எல்லா பள்ளிகளிலும் பாடப்படுகின்றது. எல்லா பள்ளிகளும் பாடப்படுகின்றது அந்த பாடல். सारे जहाँ से अच्छा हिंदुस्तान हमारा हमारा सारे जहाँ से अच्छा। हम बुलबुले हैं इसकी ये गुलस्तान हमारा हमारा सारे जहाँ से अच्छा। हिंदुस्तान हमारा हमारा सारे जहाँ से अच्छा। पर्वत वो सबसे ऊंचा हमसाया आसमां का। पर्वत वो सबसे ऊंचा हमसाया आसमां का। वो संतरी हमारा वो पासबा हमारा हमारा सारे जहाँ से अच्छा। हिंदुस्तान हमारा हमारा सारे जहाँ से अच्छा। मज़हब नहीं सिखाता आपस में बैर रखना। मज़हब नहीं सिखाता आपस में बैर रखना। हिंदी है हम हिंदी है हम हिंदी है हम वतन है। हिंदुस्तान हमारा हमारा सारे जहाँ से अच्छा। हिंदुस्तान हमारा हमारा सारे जहाँ से अच्छा। सारे जहाँ से अच्छा हिंदुस्तान हमारा सारे जहाँ से अच्छा। हिंदुस्तान हमारा हमारा सारे जहाँ से अच्छा। இன்றைக்கு பாரதம் விடுதலை பெற்று விட்டது. நாங்கள் எல்லா துறைகளிலும் முன்னேறிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டை காப்பதற்காக இரவும் பகலும் பனியையும் குளிரையும் பொருட்படுத்தாமல் நம்முடைய ஜவான்கள் நாட்டை காத்திருக்கிறார்கள். அவர்களை புகழ்ந்து ஒரு கவிஞர் பாடியிருக்கிறார். அந்த பாடலை நாம் காண்போமா? அவர் பெயர் மாக்கல்நாத் சதுர்வேதி. அவர் இந்த கவிதை ஒரு பிரதீகாத்மக் ஷைலி என்பார்கள். ஆங்கிலத்திலே சிம்பாலிக் ஸ்டைல் என்று சொல்வார்கள். இந்த சிம்பாலிக் ஸ்டைலில் எழுதப்பட்ட பாடல் ஒரு பூவை மையமாக வைத்து அந்த கவிஞர் பாடியிருக்கிறார். அந்த பூ சொல்வதாக கவிதை சொல்கிறார். அந்த பாடல் நிறைய ஸ்டான்ஸாக வருகிறது. நான் ஒரே ஒரு ஸ்டான்ஸாக மட்டும் சொல்லிவிட்டு முடித்துக்கொள்ள விரும்புகின்றேன். அவர் இறுதியாக சொல்கிறார்,
அந்த பூ சொல்லுதாமா, எனக்கு நிறைய ஆசை கிடையாது, அதில் चाग नहीं मैं सुरबाला के गहनों में गुंथा जाऊँ, चाग नहीं मैं प्रेमी माला में बिंद प्यारी को ललचाऊँ, चाग नहीं सम्राटों के शव पर हरी में डाला जाऊँ, चाग नहीं देवों के सिर पर चढ़ूँ, भाग्य पर जुटलाऊँ। चलिए, तुमको क्या चाहिए बोलो। माली पूछता है, फूल से पूछता है, तो फूल कहता है, मुझे तोड़ लेना वनमाली, मुझे तोड़ लेना वनमाली, उस पत में देना तुम पेंक, उस पत में देना तुम पेंक, मुझे तोड़ लेना वनमाली, उस पत में देना तुम पेंक, मातृभूमि पर शीश चढ़ाने, मातृभूमि पर शीश चढ़ाने, जिस पर जावे वीर अनेक, मातृभूमि पर शीश चढ़ाने, जिस पर जावे वीर अनेक। இந்த கடைசி கருத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன். எனக்கு எந்த ஒரு சுகமும் வேண்டாம் கண்ணா, தோட்டக்காரா, பூக்காரா, கண்ணா, என்னை பறித்து கொண்டு நாட்டுக்காக தன் உயிரையும் தியாகம் செய்வதற்காக இராணுவ வீரர்கள் போகின்ற பாதையில் என்னை எரிந்து விடு. அவர்கள் தன்னுடைய பூட்ஸ் கால்களால் என்னை இழுத்து கொண்டு போகட்டும். எனக்கு அதான் பெருமை, எனக்கு அந்த பெருமையே போதும் என்று அந்த பூ சொல்கிறதாம். இப்படியாக நாட்டுப்பற்றை, தேசபக்தியை ஒரு பூவின் மூலமாக, ஒரு பூ சிம்பாலிக்காக வைத்து கவிஞர்கள் படைப்பிக்கிறார்கள். இது மிக சிறந்த தேசபக்தி பாடலாக கருதப்படுகிறது. இதனுடைய கவிஞர் ஸ்ரீ மாக்கல்நாள் சதுர்வேதி அவர்கள். இவர் நிறைய பாடலை பாடியிருக்கிறார், சிறைக்கும் சென்றிருக்கிறார், கோர்ட்டிலே சென்று கூட தன்னுடைய வாக்குமூலத்தை மிக தைரியமாக கம்பீரமாக சொல்லியிருக்கிறார். இந்த அநியாய கராட்சியை அளிப்பதற்காக நான் சிறைக்கும் செல்ல தயார், எந்த ஒரு தியாகமும் செய்ய தயாரா என்று சத்யாகிரகா பயான் என்ற ஒரு பாடல் இருக்கிறது. அதை நான் இன்னொரு நாளிலே நான் சொல்ல விரும்புகிறேன். சத்யாகிரகா பயான் என்ற அந்த வீரம் தீரம் மிகுந்த அந்த வாக்குமூலம் மிக சிறந்த வாக்குமூலம். நான் அதை அடுத்த வாரம் சனிக்கிழமை இதே நிகழ்ச்சியிலே, ராஷ்டிரிய ரா நிகழ்ச்சியை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். கடைசியாக என்னுடைய குருநாதர் கவியரசருடைய பாடலையும் நான் இங்கே சொல்லிக்கொண்டு முடிக்க விரும்புகின்றேன். அவர் பாடுகின்றார், இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவன சீதாராம், ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவன சீதாராம், இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு. அந்த கவியுடைய கருத்துக்களோடு நான் இன்றைய பாடத்தை நிறைவு செய்கின்றேன். குழந்தைகளே, இளைஞர்களே, வாலிபர்களே, நீங்கள் தேசபக்தியோடு வாழுங்கள், தேசபக்தியை உயிர் மூச்சாக கொள்ளுங்கள். தேசமில்லையே நாம் இல்லை, ஆகவே நாடு இல்லையே நாம் இல்லை என்பதை உணர்ந்து நாட்டை காக்க எப்போதும் தயாராக இருங்கள். நாட்டுக்காக உழையுங்கள், ஏழை எளிய மக்களை காப்பாற்றுங்கள், ஊனமுற்றோருக்கு உதவுங்கள், யாரெல்லாம் பசியால் பட்டினியால் வாடுகின்றார்களோ அவருக்கெல்லாம் உதவுங்கள், ஆதரவு அற்றவர்களுக்கு வாழ்வு கொடுங்கள், உடல் ஊனமுற்றவர்கள், தாய் தந்தை இல்லாதவர்கள் எல்லோருக்கும் உதவுங்கள். இப்படியாக அந்த இறைவனுடைய சேவை, இதுதான் இறைவன் சேவை. மக்களுக்கு சேவை செய்வதே மகேசன் தோன்றியிருப்பார்கள். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்ற அந்த உயர்ந்த உணர்வோடு நீங்களாம் இந்திய மக்களாக பாரத மாதாவுடைய உண்மை புதல்வர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இத்துடன் என்னுடைய கருத்தை நிறைவு செய்கின்றேன். உங்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம், எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய தங்களது கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள், வாட்ஸ்அப் செய்யுங்கள். நாங்கள் மிகுந்த பெருமை அடைவோம். எங்களை அது மேலும் மேலும் ஊக்குவிக்கும் போது தான் பணிவோடு கேட்டுக்கொண்டு எங்களை ஊக்குவிக்க நீங்கள் மேலும் மேலும் எங்களுக்கு வேண்டிய கருத்துக்களை, ஆலோசனைகளை வழங்குமாறு நான் நன்றாடி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கோல்ட் மெடலிஸ்ட் ஆர் சுந்தரராஜன். நன்றி.